கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இணையில்லா நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை எல்லா கிருபைகளோடு கூட எல்லா நன்மைகளோடு கூட உங்களோடு ஆண்டவராகிய இயேசு நிறைந்திருப்பாராக. இயேசுவை குறித்து ஒரு வார்த்தை வேதத்திலே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது: உங்கள் குறைகள் மத்தியிலே கிறிஸ்து இயேசு நிறைவாய் இருக்கிறார் என்று சொல்லி. நம்முடைய குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நிறைவாய் மாற்றுகிற தேவன். ஆகினாலே இந்த வாரத்தின் முதலாம் நாளுக்காக கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோம், தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். சபைக்கு சென்று, தவறாத சபைக்கு சென்று கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த தேவனுடைய பிரசன்னம் நம்மோடு கூட நிறைந்திருப்பதாக. இந்த காலவெளியில் வேதத்தில் ஒரு வார்த்தை இப்படி எழுதப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்க முடியும். ரோமர் எழுதின புத்தகம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, அசதியாயிருக்காமல் ஜாக்கிரதையாயிருங்கள், உங்கள் ஆவிலே அனலாயிருங்கள் என்று சொல்லி, நம்மை சுற்றி இருக்கிற எந்த காரியங்களும் நமக்கு சாதகமாய் இருக்காது. எல்லாம் நம்மை துன்பப்படுத்துகிறதாய், வேதனைப்படுத்துகிறதாய், கஷ்டப்படுத்துகிறதாக, நஷ்டப்படுத்துகிறதாக நம்மை சூழ்ந்திருக்கிற காரியங்கள் இருக்கும். ஆனால் அதற்கு தான் நாம் எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையிலே அசதியாக இருக்காமல் ஜாக்கிரதையோடு கூட ஆவியின் பலத்தில் நிறைந்து கர்த்தரை மகிமைப்படுத்தும் பொழுது அவர் சகல நன்மைகளையும் நம்முடைய வாழ்க்கையில் செய்வது மட்டுமல்ல, நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்து ஆசீர்வாதமாய் நடத்துவார். ஆகினாலே சோர்ந்து போகாமல் தொடர்ந்து தேவனை பற்றி கொண்டு தேவனை மகிமைப்படுத்துவோம். அந்த தேவன் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நன்மை செய்வார். எனக்கும் என்னுடைய வாழ்க்கையிலும் கூட இந்த நாட்களில் அநேக கஷ்டங்கள், அநேக தேவைகள், அநேக உபத்திரவங்கள், ஆனாலும் கூட நான் அதிகமாய் கர்த்தரை நம்பி நான் ஜெபிக்கிறேன். என்னை சார்ந்திருக்கிற அருமையான சில உள்ளங்கள், பாச நிறைந்த தாயாரை போல் இருக்கிற சில உள்ளங்கள் எனக்காக, சகோதரிகளைப் போல் இருக்கிற சில உள்ளங்கள் எனக்காக ஜெபிக்கிறபடினாலே நம் தேவபலத்தோடு கூட இருக்க கர்த்தர் எனக்கு கிருபை செய்கிறார். ஆகினால் இப்பொழுதும் நம் ஜெபத்திலே ஒரு மனமாய் தரித்திருப்போம். கர்த்தர் சகல நன்மைகளை நமக்கு செய்வார். ஜெபிப்போமா? தேங்க்யூ லார்ட். அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே, அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே, மாசில்லாத நேசரே, மகிமை பிரதாபம், பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே, மாசில்லாத நேசரே, மகிமை பிரதாபம், பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே, ஏ அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே கண்ணகிழ்ந்து, கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. ஜெபிப்போமா? எங்கள் அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வாரத்தின் முதலாம் நாளுக்காக நாங்கள் ஒரு மனதோடு உமக்கு நன்றி சொல்லுகிறப்பா. இந்த ஊழியத்தின் பாதையிலே என்னோடு இணைந்து எனக்காய் ஜெபித்து எனக்காய் கொடுத்து அப்பா தாங்கி எங்களோடு கூட தோள் கொடுக்கிற அருமையான என் அன்பு உள்ளங்களுக்காக, அப்பா இன்னும் இருக்கிற அநேக ஊழியக்காரர்களுக்காக, விசுவாச குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த காலை வேளையிலும் உடைய ஆலயத்துக்கு செல்லக்கூடாது இருக்கிற எல்லா தடைகளையும் உடைத்து அப்பா உடைய பிள்ளைகள் உடைய ஆலயத்துக்கு சென்று உம்மை மகிமைப்படுத்தும்படி உடைய பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும். அப்பா நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே அசதியாய் இல்லாமல் ஜாக்கிரதையோடு கூட எங்கள் ஆவியில் நாங்கள் அனலாயிருந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த உடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும்.
யாரெல்லாம் என்ன தேவைகளோடு கூட நம்முடைய பிள்ளைகள் காத்திருக்கிறார்களோ அவருடைய எல்லாருடைய தேவைகளையும் கர்த்தர் சந்தித்து ஒவ்வொருவரையும் தேவனீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பலவீனங்கள் மாற, சோர்வுகள் மாற, அசதிகள் மாற, தேவைகள் சந்திக்கப்பட என் ஆண்டவராகிய இயேசு ஒவ்வொருவோடு கூட இருந்து நீர் ஆசீர்வதித்து காத்து உயர்த்துங்கப்பா, காத்து கொள்ளுங்கப்பா. ஊழியக்காரர்கள் இந்த நாளில் ராஜா விசேஷமாக வல்லமையாய் பயன்படுத்துங்கப்பா. நீங்கள் மறைத்து தேசத்தில் நீர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். காத்து கொள்ளுங்க. இயேசுவின் மூலமாக சுபத்தை எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். காட் இஸ் வித் யூ. தேவன் உங்களை நிச்சயமாய் நடத்துவார். ஒரு விசேஷித்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே செய்வார். ஆமேன். தேங்க்யூ.